ஹாய் ஆல். ஸோ பன்னீர் பிரியாணி இன்றைக்கி நான் செஞ்சேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டுட்டேன். ஸோ எப்பவும் போல் குக்கரில் வந்து எண்ணெய் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதை ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது கூடயே வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா அதை கிளறி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி விட்டுட்டேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து நான் எடுத்து அதை அடித்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா தக்காளியும் வதக்கி விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் குச்சியாக வந்து நான் கேரட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் 2 கேரட் அண்ட் ஒரு 5-6 பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணி அதை நல்லா வந்து இதில் கிளறி விட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 பேர்த்துக்கு மட்டும் செய்கிற மாதிரி ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணி இது கூட கிளறி விட்டுறேன். இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் 2.5 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் 2.5 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து 24 கேரட் இல்லை வந்து வேறு ரைஸில் பண்ணலாம், பாஸ்மதி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1.5க்கு 1.5 ஊற்றிக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் நார்மலாக எடுத்திருந்தேன் இன்றைக்கி. அதனால் 2.5 தண்ணி டம்ளர் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் தயிரை மறந்துட்டேன். ஸோ அதனால் இது கூட கொஞ்சம் தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ நான் இதை வந்து மூடி விசில் போட்டு வைக்க போகிறேன். இது விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னா பன்னீர் வந்து எடுத்துகிட்டு நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் நான் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நான் பிழிஞ்சு விட்டு அதை ஒரு கிளறிட்டு நான் இதை வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது லைட்டாக வறுத்துக்கோங்க, அப்போ தான் இதோட சாஃப்ட்னஸ் நல்லா அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுருந்தேன். சாப்பாட்டு அரிசிங்கிறனால நான் 4 விசில் விட்டுருந்தேன். நீங்கள் நார்மலாக 24 கேரட் அரிசி பாஸ்மதி அரிசியில் பண்ணிங்கன்னா 1க்கு 1 தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு கிளறிட்டேன். ஃபைனலி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா அழகாக உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதை நான் இப்போ ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.